இப்படி வந்துச்சு. இப்போ ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி, கரடு யார் இருந்துச்சுனாவே சுக்கிரன் வந்து முன்னாடி வந்து அப்படியே எட்டி பார்த்துட்டே இருப்பார். கோரமுடி என்ன மாதிரி கோரமுடி இருந்துச்சுன்னா சுக்கிரன் கொஞ்சம் குறைச்சி வேலை செய்வார். ஆனால் சுக்கிரனை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இவர் சுக்கிரன் அம்சம் உள்ளவர் இல்லாதவர் அப்படின்னு எடுத்துக்கணும் தான். ஏன் இந்த சுக்கிரனுக்கு மட்டும் இந்த இருக்குன்னா, திருவள்ளுவர் சொல்லுவார், ஐயா புலவர் முன்னாடி நான் பேசுகிறேன், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்றாரு. அப்போது கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணால் காண்பது, காதால் கேட்பது, மூக்கால் உணர்வது, கையால் தொடுவது, வாயால் சுவைப்பது, இது அனைத்துமே சுக்கிரனுக்கிட்டனுடைய அம்சங்கள். இந்த அஞ்சையும் பஞ்சேந்திரியங்கள். இந்த பஞ்சேந்திரியங்கள் வேலை செஞ்சிச்சுனாவே ஞானேந்திரியங்கள் வேலை செய்யும், கர்மேந்திரியங்கள் வேலை செய்யும். இதெல்லாம் அது வேறு சித்தாந்தம். அந்த கணக்கு வேலை நம்ம போக வேணாம், போனோம்னா திரும்பி வரமாட்டோம், சுக்கிரனுக்கு வரமாட்டோம். ஆமாம், சுக்கிரனுக்கு வரமாட்டோம். ஸோ அப்போ இந்த அஞ்சும் யாருக்கு அதிகமாக வேலை செய்கிறதோ அவங்ககிட்ட சுக்கிரன் வேலை செஞ்சுட்டே இருக்கார். அவ்வளோதான், நீங்களே பார்க்கலாம், செக் பண்ணிக்கலாம். தொடாமையே சினுங்குனாங்கன்னு வச்சுக்கோ, சுக்கிரன் பயங்கரமாக எகிர்றான்னு அர்த்தம். தொடாமையே தொட்ட பிறகு சினுங்குனான்னு வச்சுக்கா, அது வேறு விஷயம். ஸோ இப்போ என்னடா இது சுக்கிரனை பற்றி ஒரு மாதிரி சப்ஜெக்ட் ஓரியன்ட் இல்லாமல் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் சப்ஜெக்ட் ஓரியன்ட் தான். இதை வந்து அணுவாக ரசிக்கணும். ஒரு காஃபி சாப்பிட்ணுன்னா கண்ணை முடின்னு காஃபி சாப்பிட்டுன்னு கூடாது. ஒரு அப்படியே சிப்பையாக குடிக்கணும். ஒரு படத்தில் சொல்வார், கவுண்டமணி கவுண்டமணி தண்ணி போட்டுட்ருப்பான். ஆனால் பரவாயில்ல, நான் ஜாலியாக தண்ணி போட்டுங்கிறேன்னு. ஜாலியாக அங்கோட போட்டுங்கிறேன் பாட்டா, குச்சி பாட்டா கசக்குதும் இல்லை. அப்போது இந்த சுக்கரனுடைய முடிவு வந்து கசப்பு. நல்லா புரிஞ்சுங்க, சுக்கரனுடைய முடிவு வந்து கசப்பு. ஃபஸ்ட்டு புளிப்பு, முதல்ல ஓர்ப்பு, உப்பு அதிகமாக யார் சாப்பிட்றானோ அவங்ககிட்ட சுக்கரன் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஊறுகாய் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னானவே அவன் சுக்கிரன் வேலை செய்யுதுன்னு பயங்கரமாக அர்த்தம். காரக்குழம்பு சாப்பிட்றவன் கண்ணாமுன்னான்னு காஞ்ச மாடு மாதிரி. அவன் காஞ்ச மாட்டில் கம்பங்கொல்லியில் காஞ்ச மாடு பூந்த கதை. காரக்குழம்பு சாப்பிட்றவன் நீங்களே பார்க்கலாம். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா காரக்குழம்பு மட்டும் எடுத்த உடனே வேண்டி போட்டு நேக்கிறான்னு வச்சுக்கோ, அவன் ரசனை தெரியாதவன். உள்ளே போன உடனே வெளியே வர மாட்டான். ஐயா இன்றைக்கி மோர் குழம்பு போட்டார். மோர் குழம்பு யார் விரும்பி சாப்பிட்றானோ அவனுக்கு மன்மத ராஜயோகம் உண்டு. கண்டிப்பாக நீங்கள் யாரை வேணாலும் பார்க்கலாம். மோர் குழம்பு விரும்பி சாப்பிட்றவனுக்கு மன்மத ராஜயோகம் உண்டு. மன்மத ராஜயோகம்னா என்ன அப்படின்னா மதன ராஜகோபால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மதன ராஜகோபால யோகம்னா புதனும் சுக்கிரனும் சேர்ந்தான். அப்போ அவனுக்கு தான் மோர் குழம்பு பிடிக்கும். மோர் குழம்பு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னான்னா அவன் ரசிக்கலைன்னு அர்த்தம். இது மாதிரி சின்னதாக பார்த்துக்கலாம், நீங்கள் புரிந்தா. இப்போது இந்த புருவம் பார்க்கலாம், ஐடென்டிஃபிகேஷன். நீங்கள் புருவத்தை பாருங்கள், அப்படியே அம்பு போல் புருவம் இருக்குதுன்னு வச்சுங்க, உடனே எம்ஜிஆர் பாட்டை ஞாபகம் வச்சுக்கணும். உன் விழியும் என் வாளும் சந்தித்தால் உன்னை வெல்லும் இன்பத்தால். அப்போ இன்பத்தை வெல்லறதுக்குன்னா புருவம் வந்து இழுத்துரும் டகால்னு. இப்போ இன்றைக்கி தேதியில் புருவம்லாம் ட்ரிம் பண்ணுறாங்க. ஆண்களும் பண்ணுறாங்க, பெண்களும் பண்ணுறாங்க. பெண்கள் மட்டும் பண்ணுறாங்கன்னு நினைக்க முடியாது. ஆண்கள் வந்து அப்படியே லைட்டாக பண்ணுவாங்க, தெரியாது. பெண்கள் வந்து ஷார்ப்பாக பண்ணுவாங்க. சரி, இது வந்து அட்ராக்ஷன். அப்போ புருவம் வந்து ஒரு பெரிய ஒரு சுக்கிரனுடைய அம்சமாக கருதப்படுகிறது. இப்போ சுக்கிரனுடைய அம்சம் வந்து அப்போ ஆண்களுக்கு வந்து அடுத்தபடியாக என்ன சுக்கிரனுடைய அம்சம்? அரும்பு மீசை தான். கத்த மீசைக்குதுன்னு வச்சுங்க, அவன் புரோஜனம் இல்லை, நல்லவன். கத்த மீசை வச்சுங்கிறவன் நல்லவன். அரும்பு மீசை வச்சுங்கிறவன் குறும்புக்காரன். அரும்பு மீசை துள்ளி வர, அழகு புன்னகை அள்ளி வர, குறும்பு பார்வை பார்த்தவரே என்னை ஆமாம் கூண்டு கிளியாக அடைக்கிறார். அப்போது அரும்பு மீசை யாருக்கு இருக்கோ, எப்படி அப்படி இப்போ ரோட்டில் போகிறதெல்லாம் அப்படியே ஃப்ளாட்டு தான் அப்படிலாம். இப்போ ஆனால் இப்போ நிறைய பேர் அரும்பு மீசை வைக்கிறதில்ல. இப்போ ஐயா வச்சுருக்கிறார்.
கண்டிப்பாக அவர் பார்த்தா எல்லோரும் ஃப்ளாட்டு தான், டெஃபினெட்லி, அதில் நோ டவுட் அட் ஆல். இந்த கத்தை மீசை வச்சுக்கிட்டு மீசையே இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப மோசம். ஏன்னா மீசையே இல்லாமல் இருக்கிறத பற்றி இப்போ ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களாம் வந்து கிட்ட யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக மீசையை கட் பண்ணிட்டாங்க. ஒரு காலத்தில் மீசையோடு இருந்தவங்க தான். மீசை இல்லாமல் இருந்தார். பாருங்கள், ரெஃபரன்ஸ் இங்கே வந்துச்சு பாருங்கள். ஸோ மீசை வந்து அந்த அளவுக்கு பலம். இப்போது மீசை வந்து அப்படியே பயங்கரமாக இழுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸு. அதே மாதிரி கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ணக்கிளி செய்த மாயம். என்ன இது, என்னவோ பாவம் அருள்வேல் சார்கிட்ட பச்சன்றாரு. அருள்வேல் சார் இவ்வளோ நேரம் 1.5 மணி நேரமாக பேசினார், இதை பற்றிலாம் பேசலையே, இவர் என்னென்னவோ பேசுங்கிறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. வாழ்க்கை இப்போ இதுதான் ப்ராக்டிக்கல் லைஃபு. சும்மா அதாவது நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ஜாய் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். எவ்வளோ முன்னாடி என்ஜாய் பண்ணமோ அவ்வளவும் என்ஜாய் பண்ணணும், வித்தவுட் கிவிங் டிஸ்டர்பன்ஸ் டு அதர்ஸ். மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லாத என்ஜாய்மெண்ட்டு எதை ஒன்றாலும் நீ பண்ணு. உன்னை யாரும் கேட்கல, தண்ணி போடுறே நீ எவ்வளோனா பிடிச்சி குடிச்சு சாவு, பிரச்சனை கிடையாது. இன்னொருத்தனை குடின்னு சொல்லாத. அப்போது அதுக்கு தான் நம்ம சைவ சித்தாந்தத்திலே சொல்லாங்க, தனு கரண பூண போகங்கள். என்ஜாய் பண்ணுறதுக்குன்னே வச்சுக்கலாம். தனு இந்த உடம்பு, இந்த உடம்புல கரணங்கள் எதுக்காக வச்சுக்கிறோம், இந்த போனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை போகங்களையும் என்ஜாய் பண்ணுன்றான். ஒரு போகத்தையும் என்ஜாய் விட்டுறாத, ஒரே ஒரு சின்னசை கூட விடாத. பீடி பிடிக்கணும்னு ஆசைப்பட்டால் பீடி பிடிச்சிடு, என்னென்ன பண்ணணுமோ ஆசைலாம் பண்ணுங்க. இந்த ஆசையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறத வேணாம். கண்ட்ரோல் பண்ணாவே ப்ராப்ளம் பெருசாக போயிடும் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஆசையை கண்ட்ரோல் பண்ணாமல் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை. அப்போது எதுவுமே வந்து அளவறிந்து யூஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி அதுதான் மாதம் இருமுறை. அந்த மாதம் இருமுறையோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்க்கையை மேனேஜ் பண்ணலாம், தப்பே கிடையாது. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா தான் என்ன ஆகும், சுக்கிரன் வந்து 12ல் உச்சமடைகிறார். எதுக்காக உச்சமடைகிறார், காலபுருஷனுக்கு 12ல் உச்சமடைகிறார், 2ல் ஆட்சி பெறுகிறார், 7ல் மூல திரிகோணம் பெறுகிறார். அப்போது சுக்கிரன் என்ன நமக்கு தெரிவிக்கிறார், இதிலேருந்து வரப்போகிற மனைவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதன் விரும்பக்கூடிய மனைவி எப்படி இருக்கணும். இப்போ என் பொண்டாட்டி வேணும் எப்படி இருக்கணும் அப்படின்னா வீட்டில் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு அவளுடைய கடமை வந்து வீட்டில் இருக்கிற குழந்தை குட்டி அப்பா அம்மா, நம்ம வீடு கண்ட்ரோல் ஃபுல்லாக இந்த சாவி உந்துன்னு கொடுத்துடணும். அந்த சாவியை மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி அவளுக்கு இருக்கணும். அதுதான் எல்லா ஆண்களும் விரும்பக்கூடியது. சுக்கிரன் காலபுருஷனுக்கு 2ல் இருக்கார். மூலத்திரிகோணம் 7ல் எங்கே இருக்கார், ரோட்டில் நடந்து போனால் இன்னாரோட ஒய்ஃப் இவர் அப்படின்னு அவரு அந்த ஒய்ஃபை பார்க்கும்போதே ஒரு மரியாதை வரணும். அப்போ மரியாதை அவளுக்கு வரணும்னா அவங்க வீட்டுக்காரன் வந்து மரியாதையாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ அரசியல்வாதியில் இப்போது கோயிலே நான் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க சிலர். ஆனால் பட் அவங்க ஒய்ஃபு கோயிலாக சுற்றிங்கிறாங்க, பார்க்குறீங்க தமிழ்நாட்டில். இப்போ அந்த ஒய்ஃபை பற்றி யாராவது ஏதாவது குற்றம் சொல்கிறாங்களா, ஒரே ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. அதுதான் மூலத்திரிகோண அந்தஸ்து. ஒய்ஃப் இப்படி தான் இருக்கணும். அப்போ 12ல் ஒய்ஃபோட டெசிக்னேஷன் மாற்றிக்கணும். ஒய்ஃபுன்னு சொல்லக்கூடாது, 12ல் ஒய்ஃபே இருக்கக்கூடாது. அப்போ 12ல் வரக்கூடியங்க சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரியாக இருக்கணும். அதுதான் 12க்குரியது. அப்போது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபஸ்ட்டு சுக்கிரன் தன்னுடைய கர்மத்தை செய்யணும். கர்மம்னா நம்மளுடைய டியூட்டிஸ், கர்மத்தை செய்யணும். கர்மத்தை செஞ்சால் காமம் ஆட்டோமேட்டிக்காக காமத்தை கொடுக்கணும். கணவனுக்கு காமத்தை கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் மோட்சத்தை காட்டணும். பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையிலை விரிச்சா போச்சு,
பெண்ணே உனக்கென்ன ஆச்சு அப்படின்னு. அப்போது புகழையை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லினே இருக்கணும். பெண்கள் வந்து கோச்சிக்கூடாது தயவு செஞ்சு. இது வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டு கிளாஸு, ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கோம். அதுக்கு தான் என்னை கூப்பிடாதுன்னு சொல்கிறேன் நான் சாரை. இவர் வந்து என்னை கூப்பிட்டுருக்கிறாரு. அதுவும் சுக்கரனுடைய லீலா வினோதங்கள்னு வேறு சொல்லிட்டாரு. என்ன அப்போது புகழையை வந்து விரிச்சிட்டோன்னு வச்சுக்கா போச்சு. ஒரு பெண் எப்போ வெட்கத்தை விடுகிறாளோ அப்பொழுதே அவள் கணவனை இழக்கிறாள். இதுதான் ரூல்ஸு. அப்போது வெட்கம் எந்த பெண்ணுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த பெண்ணை தான் எல்லாரும் விரும்புவார்கள். வெட்கம் இல்லாத பெண்ணை யாருமே விரும்ப மாட்டாங்க, நிச்சயமாக விரும்ப மாட்டாங்க. நீங்கள் யாரை வேணாலும் பாருங்கள். அப்போ வெட்கம் வரணும். அப்போ வெட்கம் எப்படி வரும்? அது இயற்கையிலே வரணும். அப்போ அந்த உணர்வுகள் வந்து காமிக்கணும். இப்போ அந்த காலத்தில் நிறைய இடத்துக்கெலாம் போவாங்க. அந்த காலத்தில் வந்து சினிமா எடுத்துங்களுக்கெல்லாம் தெரியும். சினிமாவை பற்றி காலையில் கூட யாரோ ஒருத்தர் பேசினார், சார் சொன்னார், சினிமா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு. ஸோ அப்போது அந்த சினிமாவில் வந்து ஒரு ப்ரோக்ராம், டான்ஸ் ப்ரோக்ராம் கண்டிப்பாக வேணும்னுவாங்க. அப்போ அதுக்கு எதுக்காக வச்சுருக்கான்? இது போகும், இதுக்குள்ளே போனால் பிரச்சனை வரும்னு சொல்லி காமிக்கிறதுக்காக, சிம்பாலிக்காக காமிக்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வேறு ஒன்றுமே இல்லை. சரி, பெண்களுக்கு இப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு மட்டும் எப்படி அப்படின்னா, ஆண்கள் வந்து கெத்தாக இருக்கணும், தண்ணியில் இழக்கக்கூடாது எப்பொழுதுமே. அதுதான் வந்து செவ்வாய் வந்து காலபுருஷன் தன்னுடைய சொந்த வீட்டில் மேஷத்தில் பலமாக இருக்கார், ரொம்ப பலமாக இருக்கார். இதே வந்து செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார் விருச்சிகத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெண் விரும்புபவள் கணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய கணவன் வந்து கெத்தாக இருக்கணும். அதாவது ரோட்டில் போனால் சங்க இலக்கியங்களை கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஐயா சங்க இலக்கியங்கள் படித்தார், எனக்கு தெரியாது, நான் பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது. சங்க இலக்கியத்தை சொல்வார், என் கணவன் ரோட்டில் போனால் எல்லோரும் எட்டி பார்க்குறாங்கப்பா, அது எனக்கு ஒரு சிறு கோபமாக இருந்தாலும் பெருமையாக இருக்கிறதுன்னுவான். அப்போ பெருமைப்படணும். அப்போ அந்த பெருமைப்படணுன்னா மேஷத்தில் லக்னத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும். அப்போது அதே கணவன் ஆயுளோடு இருக்கணும். 8ஆம் இடத்துல விருச்சிகத்தில் ஆட்சி பெற்று இருக்கணும். தீர்காயில் இருந்தால் தான் இவளுக்கு சுமங்கலி என்கின்ற அந்த மனைவி என்கின்ற அந்தஸ்து கிடைக்கும். அப்போ அதுக்கு வந்து ஆயில் இருக்கணும். அப்போ ஆயிலும் கெத்தம் இருக்கக்கூடிய கணவன் மட்டும் புரோஜனம் கிடையாது. இந்த காலத்தில் பணம் சம்பாதிக்கக்கூடிய கணவனாக இருக்க வேண்டும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றணும். ஜீவனம், பணம் சம்பாதிக்கணும். போனால் வெட்டின்னு வேணால் கட்டின்னு வரணும், பணத்தாலும் வரணும். அப்போது ஏதாவது இந்த இடத்துல வந்து அவன் இன்பம் தரணும்னு ஏதாவது எந்த இடத்துலனா சொல்லியிருக்கா? இல்லவே இல்லை. அப்போது இன்பத்தை தரக்கூடியவன் சுக்கிரன் மட்டுமே, இன்பத்தை பெறக்கூடியவன் செவ்வாய் மட்டுமே. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் சுக்கிரன் இருந்தால், அப்போ ஆண்கள் வந்து சுக்கராம்சம் இருந்துச்சுன்னா புரோஜனம் கிடையாது. பணம் இருக்கும், ஜோபில் பணம் இருக்கும், பட் அந்த அட்ராக்டிங் பவர்ஸ் இருக்காது, மேக்னெட்டிக் பவர்ஸ் இருக்காது. அந்த மேக்னெட்டிக் பவர்ஸை வந்து கொண்டு வரணும்னா நம்ம அந்த மேலுக்குரிய அந்த கெத்து இருக்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செவ்வாய் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய இடங்களில் ஆண்கள் அந்த பாவத்தை கீப்பப் பண்ணிங்கன்னா போதும். பெண்கள் வந்து சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற பாவத்தை கீப்பப் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது ரெண்டும் பண்ணிட்டாவே போதும். இது ரெண்டும் பண்ணிட்டாவே பெஸ்ட்டாக அருமையாக இருக்கும். சுக்கிரன் ஏன் ஒரு இடத்துல உச்சம் பெறாரு? அந்த இடத்துல புதனை நீச்சம் பெற வச்சார். என்ன இது ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேர் சுக்கிரன் புதனும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸு, மதன ராஜகோபால யோகத்தை தரக்கூடிய பிளானட்ஸு. அப்படி இருக்கும்போது ஏன் எப்படி இவர் உச்சம் இடத்துல அவர் நீச்சமாகிறார், அவர் நீச்சம் இடத்துல இவர் உச்சம் அடைகிறார்? பெட்ரூமில் வந்து பேசக்கூடாது. பெட்ரூமில் வந்து ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பேசக்கூடாது. நீ செயல் மட்டும்தான் பார்க்கணும். அந்த செயலுக்குரியனும் அப்போ சுக்கிரன் மட்டும்தான் அங்கே வேலை செய்யணுமே தவிர
புதன் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்போது அதே நேரத்தில் புதன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது சுக்கிர சிந்தனையே இருக்கக்கூடாது. இப்போ கூட ரீசெண்டாக கர்நாடகாவில் டிஜிபி என்ன பண்ணாருன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். கர்நாடகா டிஜிபி டியூட்டிஸ் டைமில் மேக்ஸிமம் டிஸ்டர்ப் ஆகியிருக்கார். அப்போ ஏன்னா அப்போ நம்மளுடைய தொழில் ஸ்தானம், பிஸ்னஸ் ஸ்தானம் புதன், அந்த இடத்துல சுக்கிரனுக்கு இடத்த கொடுக்கக்கூடாது. சுக்கிரன் இருக்கலாம், பட் அந்த இந்த மைண்டு வந்து அங்கே போயிடக்கூடாது. போயிட்டேன்னா நீ எல்லாத்தையும் இழப்பாய், அனைத்தையும் இழப்பாய். அதனால தான் கன்னியில் வந்து செவ்வாயை வந்து நிலைகுலை வச்சாங்க சாஸ்திரத்தை. காலபுருஷனுக்கு கன்னியில் செவ்வாய் போனால் வற்றம். என்ன வற்றம்? ஒன்றுமே இருக்காது. மாமா காஞ்சி போன கொம்பங்கொல்லிக்கெல்லாம் யார் மாமா தண்ணி ஊற்றுறது, என் உடம்பே விட்டு போகுது மாமான்னு சொல்கிற மாதிரி அந்த விட்டு போகிற கதை தான் அங்கே வந்துடும். செவ்வாய், கன்னி செவ்வாய், கடலும் வற்றும். பணம் செலவாகும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பணம்லாம் செலவாகாது. ஆளுக்கு அந்த சுக்கிலம் வந்து போயிடும். சுக்கிலம் போய் சீக்கிரம் வியாதிஸ்தனாக மாறி பெட் ரிட்டர்ன் ஆகிடுவான். கண்ணியில் செவ்வாய். ஆண்களுக்கு தான் இது. என்ன சொல்கிறது, ஆண்களுக்கு தான் சார், ஆண்களுக்கு தான். அப்போ அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், இப்போ பிளானட்ஸில் பொசிஷனே பாருங்கள். பிளானட் பொசிஷனே பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் இருக்கார், அது பக்கத்தில் புதன் இருக்கார், அது பக்கத்து சர்க்கிளில் சுக்கிரன் இருக்கார், அதுக்கப்புறம் பூமி சந்திரன் இருக்கார், அதுக்கப்புறம் செவ்வாய் இருக்கார். அப்போ நம்ம பூமி சந்திரன் நடுவில் இருக்குன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கார், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கார். புதன் எங்கிறாரு? சுக்கிரனை தாண்டி தானே புதனே. புதன்கிட்டே போக வேண்டிய வேலை கிடையாது. அறிவு நிறைய இருந்துச்சுன்னா சுக்கிரனை என்ஜாய் பண்ண முடியாது ரொம்ப. ஆனால் தான் சொன்னால் குரு வந்து ஆச்சார பிராமணன், சுக்கிரன் வந்து அனாச்சார பிராமணன். அந்த அனாச்சாரம்னு வந்தாவே சுக்கிரன் வந்துட்டான்னு அர்த்தம். அவன் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் கையை கழுவினே மூஞ்சை கழுவினே சுத்தம்னு சொல்லினே இருக்கான்னு வச்சுக்க, அவன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண மாட்டான். நீங்கள் வேணால் யார் வேணாலும் பாருங்கள். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் லைஃப். நீங்கள் மீனாட்சி அம்மா சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து உலகியல் ஜோதிடம். அப்போ சுக்கிரன் எங்கெங்கே வேலை செய்கிறாரு, விபரீதமாக விளையாடுறாருன்னு பாருங்கள். அப்போது இந்த நான் என்ன பண்ணுறது, சாப்பிட்டது ஒரு அன்பாக கொடுக்குறாங்க, சாப்பிட்டதுக்கு பாயாசம், சரி நீ பாதி பாயாசம் குடி, நான் பாதி பாயாசம் குடின்னா நான் நீ நான் குடிக்கணும். அதுக்கு தான் முதல் இரவுலேயே வந்து பாலை கொடுத்துட்றாங்க. நீ பாதி குடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் கொடுன்னு. யார் கொடுக்குறாங்க? எல்லாத்தையும் அவங்களே குடிச்சிடுறாங்க. அது வேறு விஷயம். அதுக்கு தான் ஆண்டாள் அன்றைக்கே பாடினாங்க திருப்பாவையில். யாரோ ஒருத்தர் பேசி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆண்டாள் வந்து பாடினார், கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ, மறுபொசித்த மாதவன் தன் வாய் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. திருப்பாவையில் இது ஆண்டாள் எழுதிய இன்னொரு பாடல் இது. அப்போது வாயில் இருக்கிற எச்சை இருக்கு இல்லையா, அந்த எச்சையை வந்து விரும்பி ஏற்றுக்கணும். இதுதான் சுக்கிரன், வேறு ஒன்றும் கிடையாது. ஐயையே எச்சை உன் வாய் நாற்று அடிக்குது, காவியாக இருக்குது, பல் சொத்த பல்லாக்குது, இதெல்லாம் சொன்னான்னு வச்சுக்கா, அங்கே சுக்கிரன் வேலைக்கா வாய்ப்போ உண்டா? அதுக்கு தான் என்ன சொன்னால், 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனை, மூலத்திரிகோணம் பெற்ற சுக்கிரனை 12ஆம் இடத்துக்கு வந்தவுடனே உனக்கு டிசிக்னேஷன் மாற்றுன்றேன். நீ அங்கே அவனுக்கு டிசிக்னேஷன் ஒய்ஃப் கிடையாது. அங்கே யாருன்னா ஒய்ஃப்னு நினச்சிடக்கூடாது. கொல் அல்லது கொல்லப்படுவாய், இதுதான் ரூல்ஸு. தியரி வந்து என்னென்னா கொல் அல்லது கொல்லப்படுவாய். அப்போது ஈவன் வந்து எல்லா விஷயத்துலையுமே அப்படி தான். ஈவன் பிஸ்னஸில் கூட அப்படி தான். உனக்கு காம்படிட்டர் இருக்கான், அவனை கொன்னுடு. இல்லைன்னா நீ அவன் இன்னும் கொன்னுடாதீங்க. அவனை வந்து வின் பண்ணுறதுக்குரிய தகுதியை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அவன் முன்னாடி மோதக்கூடாது. அதே மாதிரி தான் ஒரு பெண்ணை நீங்கள் ஒன்று கொல்
அல்லது கொல்லப்படுவாய். இல்லை நீ கொல்லணும். கொல்லுதுன்னா இந்த சாகடிக்கிறதுலாம் நினச்சிடாதீங்க. ஃப்ளாட்டு அதான் அதே நினச்சிருக்கணும், நினச்சிக்கினே இருக்கணும். உடல்லாம் பசலை பூக்கணும் ஒரு வாரம் 5 நாளுக்குள்ளவே. அப்போ 5 நாளுக்குள்ளவே பசலை பூக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய திறமையை காட்டு. சார் நான் என்ன அப்படின்னா கடோர் கஜனா நான் திறமையை காமிக்கிறதுக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. திறமை என்பது 8ஆம் பாவம் மட்டும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். 12 பாவங்களும் இப்போ திறமையை காட்டும். வயிற்று பசி, உடல் பசி, இது முடிச்சிச்சுன்னா ஆன்ம பசி. அப்போ வயிற்று பசி தீர்ந்தால் தான் உடல் பசியை பற்றியே வரும். ரொம்ப வயிறு பசிக்குதுன்னு வச்சுங்க, சோறு இல்லாமல். அப்போ பக்கத்தில் 4 பொண்ணு இருந்தால் கூட நீங்கள் பார்ப்பீங்களா? பார்க்கவே முடியாது. அப்போ வயிறு ரொம்பனா தான் கண் இப்படி சுத்தம். அந்த 4த்தையும் நீங்கள் செஞ்சுரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து அப்புறம் இருக்க சேச்சா இது ஒன்றும் இல்லை, இதுக்கு அடுத்து மேலே ஒன்று இருக்குது, பேரின்ப நிலை. அப்போ சீக்கிரம் ரீச் ஆகணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சுக்கரனை வந்து கிராஸ் பண்ணணும். சுக்கரனை கிராஸ் பண்ணாமல் நீங்கள் பேரின்பத்தை நீங்கள் அடையவே முடியாது, நிச்சயமாக முடியாது. நான் சொல்லிட்டு வந்தேன், இந்த பிளானட் பொசிஷனில் இந்த பக்கம் செவ்வாய், இந்த பக்கம் சுக்கரன். இந்த செவ்வாயின் சுக்கரன் காம்பினேஷன் தான் பியூட்டிஃபுல் காம்பினேஷன். வேறு எந்த காம்பினேஷனுமே கிடையாது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் இணைந்தால் அது மாபெரும் தோஷம்னு சொல்லி வைப்பாங்க. தோஷமே கிடையாது, அதுதான் யோகம், பயங்கரமான யோகம். நல்ல ஃபிட்டஸ்ட் பாடி கொடுக்கக்கூடியது அதுதான். பாடி வந்து ஃபிட்டிங்காக இருக்கும், அருமையான ஒரு மேட்சிங், மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மேட் ஃபார் ஈச் அதர் செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் தான். இந்த செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து கேந்திரங்களில் இருந்துச்சுன்னா இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். திரிகோணங்களில் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா இருக்கும், பட் கண்ட்ரோலிங்காக இருக்கும். கேந்திரங்கள் இருந்துச்சுன்னா காட்டுத்தீ மாதிரி பரவும். இது வந்து இருக்குது. அப்போ இந்த சுக்கரனை கொண்டாண்டு இதுக்கு அடுத்த செவ்வாய்க்கு பக்கத்தில் இருக்கிற குருவோட சேர்த்து விட்டிங்கன்னு வச்சுங்க, குரு மெத்தன கிரகம், ஸ்லோ பிளானட், நவுந்து படுக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும், நவரவே மாட்டான். நீங்கள் குரு டாமினேட்டட் பர்சனை பாருங்கள், கொஞ்சம் நவுந்துக்க பண்ணால் இப்படி 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 இப்படின்னு நவுறதுக்கே 2 நிமிஷம் ஆகும், அவனை நவர மாட்டான். அவனோட சுக்கரனை சேர்த்து விட்டால் என்ன பிரயோஜனம்? அவுட்டு. சரி, அதுக்கடுத்து சனி எடுத்துங்க, அவனோட சேர்த்த சனி கோல்டஸ்ட் பிளானட், இவன் ஹாட்டஸ்ட் பிளானட். இந்த கோல்டு வந்து ஹாட்டஸ்டில் போய் இந்த ஹாட்டு வந்து கோல்டில் போய் மெர்ஜ் ஆகிடும், போயிடும். அப்போது இந்த சுக்கரனை புதனோட சேர்த்துனா பேசிக்கொண்டே இருப்போம். என்ன சொல்கிறேன், என்னன்னு விடியும் வரை கதை படித்தான், கதை படித்து முடியாமல் முடித்து வச்சான். அப்போ விடியும் வரை கதை படித்து முடியாமல் முடிக்க வைக்கிறது தான் இந்த புதனும் சுக்கிரனும். அப்போ மதன ராஜகோபால யோகம் இதுதான். பேசிக்கொண்டே இருப்பார்கள். பார்த்தா கிழக்கு வெளுத்தது, அப்போ கிழக்கு வெளுத்துட்டோம். அப்போ கிழக்கு வெளுக்கிற வரைக்கும் பேசிக்கொண்டு இருப்பார்கள், செயல் ஒன்றும் கிடையாது. இதுதான் புதன் சுக்கிரன். இந்த சுக்கிரனை கொண்டு போய் சூரியனோட சேர்த்து விட்டா அவ்வளோதான், நீத்து போச்சு, நீத்து போச்சு. அப்போ ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லை. அப்போ சந்திரனோட சேர்த்து விட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், சுக்கிரன் சந்திரன். பட் அதுலேயே வந்து டாமினேஷன்ஸ் வேறு மாதிரி டிஸ்டர்பன்சஸ் இருக்குது அதில். பட் நாட் பேட். பட் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆப்ட் மேட்சிங் எதுனா செவ்வாய் சுக்கிரன் தான். அப்போ செவ்வாய்க்கு கேந்திரத்தில் சுக்கிரனோ, சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாயோ எங்கன்னா இருக்கட்டும்பா, அது வந்து சுக்கிரன் வீடுகளாக செவ்வாய் வீடுகளாக இருந்துச்சுன்னா கொழுந்து விட்டு எரியும், திபு திபு திபுன்னு பயங்கரமாக அமேசான் காடு பற்றி எரியிற மாதிரி எரியும். மற்ற இடங்கள் இருந்துச்சுன்னா பட் எது எரியும், புகைஞ்சினாது இருக்கும், அட்லீஸ்ட்டு ஏதோ ஒன்று நல்லாயிருக்கும். நீங்கள் சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஜாதகம் பாருங்கள், கணவன் மனைவி பிரிய மாட்டார்கள், முக்கியமாக நிச்சயமாக பிரிய மாட்டார்கள். அப்போது அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்லலாம். நான் ஏதோ சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன்.
இப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா எந்த லக்னத்துக்கு அதிகமாக பலம் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி லக்னங்களுக்கு தான் பலம் தருது. ஆனால் சனி லக்னத்துக்கு சுக்கிரனை யூஸ் பண்ண தெரியாமல் போயிடுது. சனி லக்னங்கள், மகர லக்னம், கும்ப லக்னக்காரங்க சுக்கிரனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ எப்படி யூஸ் பண்ணுறான்னா, அவன் வந்து ஃபைனான்ஷியல் மேட்டருக்காக தான் யூஸ் பண்ணுறான், எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறான். அவன் வேறு ஒன்றுத்துக்கு அவனுக்கு தெரியாது. அவன் லெவல் அவ்வளோதான். அதுக்காக யாரும் கோச்சிக்காதீங்க. மகர லக்னம், கும்ப லக்னக்காரங்க இருந்தாங்கன்னா சண்டை போடாதீங்க. என்ன அது வந்து நம்ம வந்து இது இப்படின்னு புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். அதுக்காக வந்து இதெல்லாம் அப்படியே கிடையாது. இது அப்படியே கொண்டு போய்ட்டு நீங்கள் வரப்போகிற ஜாதகம்லாம் இப்படி ஊற்று அவனை மூஞ்ச பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா என்னவோ தெரியல, என்னவோ பார்க்குறாரு ஊற்றுன்னுவான். அதனால தான் ரெண்டாம் கட்டானுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாதுன்னுவான். ரெண்டாம் கட்டானுக்கு ஏன் பொண்ணு கொடுக்கக்கூடாது? அவன் ரெண்டாம் கட்டான்பா. அவன் ரெண்டாம் கட்டானா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. 9 9 கிடையாது. நாட் லைக் தட்டு. ரெண்டாம் கட்டானா 9லாம் கிடையாது. 9க்குரிய பிளானட்ஸே தனி. ரெண்டாம் கட்டானா 2ஆம் இடம் கெட்டுப்போனவன். 2ஆம் இடம் கெட்டுப்போனவன் குடும்பம், தனம், வாக்கு, கல்வி, செல்வம். அப்போது இந்த 2ஆம் இடம் கெட்டவன், 2ஆம் இடம்னா ரிஷபராசி. அப்போ ரிஷபராசி கெட்டவன் வந்து அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு பிரயோஜனம் கிடையாது. அவன் பொண்ணை வந்து கஷ்டத்தில் உருவாக்கிடுவான், சாப்பாடு கூட போட மாட்டான். அப்போ 2ஆம் கட்டவனுக்கு பொண்ணு கொடுக்கூடாது. அப்போ வந்து சுக்கிரன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறவனுக்கு தான் பொண்ணை கொடுக்கணும். அப்போ சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் தான் பொண்ணை வச்சுன்னு இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை அவன் தருவான் அப்படின்னு அர்த்தம். அப்போ பொண்ணை வச்சுட்டு இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை அவனால் தான் பண்ண முடியுமே தவிர மற்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 3/4 மணி நேரம் ஆகல இல்லை சார்? ஒன்று ஒரு இல்லை மனைவியே காதலியாக மாறுவா. மனைவியே காதலியாக மாறுவா. மனைவியே காதலி ரொம்ப ஃப்ரெண்ட்லி அஃபேர்ஸ் நல்லாயிருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க அது மாதிரி சுக்கிரன் புதன் காம்பினேஷன் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ரோட்டில் நடந்து போனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் பார்க்காம வந்தால் கூட நீ என்ன அங்கே அந்த பொண்ணை பார்த்து நேக்கிற அப்படின்னு கேட்பாங்க. பரவாயில்ல பார்க்கலாம், நல்லா தாங்க இது பொண்ணுன்னு இவங்களே சொல்லுவாங்க. நீ அப்படி போயிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை அடிச்சு போட்டுருவாங்க. அது வேறு விஷயம். நான் சும்மா வாய் சொல்கிறேன். அப்போ இந்த பேச்சளவில் தான் நிற்கும். எல்லாமே பேச்சு சார். பேச்சு தான் நடக்குமே தவிர காதலிக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காதலிக்கிட்ட காமத்தை காட்ட மாட்டீங்க. உண்மையான காதலிக்கிட்ட கரெக்டாக காமத்தை காமிச்சோன்னா அது லஸ்ட் ஆகிடும். அங்கே காதலே இருக்காது. காதல் என்பது என்னென்னா மெலோடியஸ், மெல்லிய மலர். மெல்போர்ன் மலர் போல் மெல்லிய மலரா. அந்த மெல்போர்ன் மலர் மாதிரி மெல்லிஸாக இருக்கணும், அப்படியே மைல்டாக இருக்கணும், அப்படியே தென்றல் காற்று, ஃபெதர் லைட். என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் காதலுக்கு. அதுதான் காதல். அப்போ காதல்கிட்ட வந்து நீங்கள் காரியத்தை காமிக்க போட்டதில்ல, பேச்சு தான் நடக்கும். இதே பேசியே இப்படியும் பேசியே பொழுதும் போனதே அம்மான்னு ஐயோன்னு போயிட்டு முடிஞ்சு போயிடுச்சு. ரைட்டு விட அடுத்த வாரம் பார்த்துக்கலான்னு ஓடி போயிடும். அடுத்த வாரம் பார்க்கறது நான். இப்போது அதே மாதிரி சுக்கிரன் சனி காம்பினேஷன் வந்து வெரி பேட் காம்பினேஷன், வெரி வெரி பேட் காம்பினேஷன். சனி சுக்கிரனை பார்த்தாலும் வெரி பேடு ஆண்களுக்கு. சனி சுக்கிரனை பார்த்தாலும் வெரி பேடு. சுக்கிரன் கேதுவுடன் இணைந்தாலும் வெரி பேடு ஆண்களுக்கு. பெண்களுக்கு வந்து செவ்வாய் சனி பார்வை ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துரும். செவ்வாய்க்கு சனி பார்வை பெண்கள் ஜாதகத்தில். அதே மாதிரி பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்தால் ரொம்ப கணவனால் எப்பொழுதுமே கண்ணீர் தான், கண்ணீர் துளி தான் கணவனால் வந்துட்டு கொண்டு இருக்கும். செவ்வாய் கேது காம்பினேஷன் இருக்கக்கூடிய பெண்களுக்கு. அப்போ சுக்கிரன் கேது காம்பினேஷன் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, பெண்கள் இல்லை ஆண்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும். அந்த சுக்கிரனோட கேது சேர்ந்துட்டான்னு வச்சுங்க, அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்? அப்படியே சாமியாராக போக வேண்டியது தான். எப்படி பட்டினத்தார் பத்திரகிரியார் சொன்ன மாதிரி
கால் காட்டி கை காட்டி கண்கள் முகம் காட்டி மால் காட்டும் மங்கையரை மறந்து இருப்பது எக்காலம் அப்படின்னு. எனக்கு வேணவே வேணாப்பா, என்னை விட்டா போதும், நான் ஓடி போய்ட்றேன்னு. அப்போது இந்த கேதுவோடு சேர்ந்தால் இந்த மாதிரி நிலைமை கொண்டு போயிடும். சனியோட சுக்கிரன் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு வந்து ரஜ்ஜு பொருத்தத்தில் ஒரு உதாரணம் இருக்கும். உங்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம் ஊரு ரஜ்ஜுன்னு பார்ப்போம். ஊரு ரஜ்ஜு, தொடை ரஜ்ஜு. இந்த தொடை ரஜ்ஜில் வந்து ஏறுமுகம் இறங்குமுகம்னு இருக்குது. அப்போ ஏறுமுகம்னா என்ன தான், அஸ்வினி பரணி கிருத்திகை ஏறுமுகம். மேலே போய் மிருகசீரிஷத்துலேருந்து கீழே இறங்குது இறங்குமுகம். இறங்குமுகத்தில் பூசம் இருக்குது. அப்போ பூசம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இறங்குமுகம் ஊரு ரஜ்ஜு. ஏறுமுகம் ஊரு ரஜ்ஜு பரணி பூரம் பூராடம். இது சுக்கிரன் ஏறுமுகம். அப்போ சுக்கிரன் ஏறுமுகம் ஊரு ரஜ்ஜு என்ன இருக்குன்னா, சிந்தனை முழுக்க அங்கேயே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கணும், மனிதனுடைய பாடியில் ஏறுமுகம் என்பது ஃப்ரண்ட் சைடு, இறங்குமுகம் என்பது பேக் சைடு. இப்போ சிலருக்கு வந்து சின்ன பழக்கம், அதாவது இந்த கே லெஸ்பியன் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ சனியோட காம்பினேஷன் இருந்தால் தான் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இறங்குமுகம் பேக் சைடு. இதே ஏறுமுகம் ஃப்ரண்ட் சைடில் வந்து சுக்கிரன் தான் வேலை செய்வார் முழுக்க. ஆனால் தான் இந்த ரஜ்ஜுவில் வந்து இந்த ஊரு ரஜ்ஜு வந்து ரொம்ப உஷாராக பண்ணணும். ஒன்றும் ஆகாது. இது குரு பார்த்தாருன்னா ரைட்டு, ஒன்றும் தெரியாது. நீ இப்போ மதுரைக்கு வந்திருக்கேன் நான், மதுரையில் என்ன பண்ணார், யாருக்கு என்ன தெரிய போகுது, நான் மறுபடியும் ஊருக்கு போன பிறகு தான் தெரியும். இது மாதிரி குரு பார்த்தாருன்னா. குரு பார்க்கல. கூட ஒருத்தர், நான் எங்கள் நண்பரை இன்டர்நேஷ்னல் யோகா மாஸ்டர் தசரதனை கூப்பிட்டு வந்திருக்கேன். அவர் போய் ஏதாவது போட்டு கொடுத்துருவார் டகால்னு வீட்டில். அதனால் ஒன்று கிடக்க ஒன்று அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ அதனால் இந்த சனி சுக்கிரன் காம்பினேஷன் வந்தாவே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சனியினுடைய பவரை வந்து நம்ம மேக்ஸிமம் குறைக்கணும், சுக்கிரனுடைய பவரை வந்து கூட்டிக்கணும். அப்போ சுக்கிரனுடைய பவரை கூட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ சுக்கிரனுடைய பரிகாரங்களை நம்ம முடிவு பண்ணணும். இல்லை பரிகாரம் நீ எடுக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? இந்த சிவகுமார் இப்போ ஒரு படத்தில் பாடுவார், உச்சி வகிடு எடுத்து பிச்சிப்பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில் எங்கெங்கேயோ மேயுதுன்னு சொன்னாங்க. அதை நானும் நம்பலை, இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு. சனி சுக்கிரன் காம்பினேஷனில் இப்படி போயிடும். அப்போ நீ உச்சி வகிடு எடுத்தாலும் என்ன, பிச்சிப்பூ வச்சாலும் என்ன, வாட் இஸ் த யூஸு? நீ பணத்தில் கொட்டினாலும் ஒன்றும் இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருப்பான். சுக்கிரன் சனி காம்பினேஷன் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பெரிய கோட்டீஸ்வரன், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருப்பான். நீங்கள் ஒன்றா பார்க்கலாம், கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. பணம் நிறைய வச்சுருப்பான், அசட்ஸ், இம்மூவபிள் அசட்ஸ் நிறைய இருக்கும். பட் எதையும் மூவ் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி அவனுக்கு கிடையாது. எதையுமே மூவ் பண்ண முடியாது அவனால். ஏன்னா சிந்தனை ஒத்து வராது. அப்போ சிந்தனை சனி சிந்தனை, கோல்டு பிளானட், கோல்டு சிந்தனை, அப்படியே குறுகிய சந்தனம். அப்போ அதனால தான் என்ன ஆகும், சனி சுக்கிரன் இருக்கிறவன் என்ன பண்ணான், சந்தேகப்பட்டு லைஃபை கெடுத்துக்குவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் என்ன நடக்குது, வித்தின் த 4 walls வாட் இஸ் த ஹேப்பனிங் இன் தே நோஸ் வெரி வெல். பட் அதனால் என்ன ஆகுது, என்ன நடக்கும் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுவான். தெரியும், அவன் வேதனைப்பட்டு கட்சியில் செத்தே போவான். சனி சுக்கிரன் செத்தே போவான். நீங்கள் ஒன்றா பாருங்கள், இதுதான் வாய்ப்பு. இப்போ இதெல்லாம் நம்ம இவ்வளவும் சொல்கிறோமே, இதெல்லாம் நம்ம இதை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது கண்டிப்பாக. அப்போ நிச்சயமாக நிறைய இருக்குது. அப்போ சுக்கிரனுடைய அம்சங்களை நல்லா அழகாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக ரீகெயின் ஆகிடும் நிச்சயமாக. அப்போ என்ன பண்ணணும், சீவி சிங்காரித்து சிவந்த நெத்தியில் பொட்டும் வைக்கணும். அப்போது சீவி சிங்காரித்து சிவந்த நெத்தியில் பொட்டு வைக்கணும். பொட்டு வச்சிட்டிங்கனாவே ஒரு அட்ராக்டிவ் பவர்ஸ் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் பொட்டு வச்சிங்கள பாருங்கள், மேக்ஸிமம் எப்படி வந்து சிரித்த முகத்தோடு தான் இருப்பாங்க. அதுக்காக பொட்டு இல்லாதவங்களை நான் குறை சொல்லலை. எவ்வளோ மேக் யுவர் செல்ஃப் பியூட்டி, அவ்வளோதான். அழகுபடுத்திங்க, தன்னைத்தானே அழகுபடுத்திங்க. அழகுபடுத்துறதுல ஏன் கவலைப்படுறீங்க?
வயசாகி போச்சு, எனக்கு 60 வயசு ஆகி போச்சு, நான் என்னத்தான் அழகு பண்ணி என்னத்தான் நான் பண்ணி என்னத்தான் பண்ணேன், ஒன்றும் பண்ண முடியாது, தெரிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் அந்த சுக்கர அம்சம் அது முகத்துலையாவது இருக்கணும்ல, முகத்துலையாவது இருக்கணும்ல சுக்கர அம்சம். அப்போ சுக்கர அம்சத்தை எப்படியாவது புஷ்னு வரணும். அப்போ சுக்கர அம்சத்தை பிடிச்சிட்டு வரணும்னா நீங்கள் மேக் யுவர் செல்ஃப் ஆடை பாதி ஆள் பாதின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஆடை பாதி ஆள் பாதியை வந்து நல்லா பண்ணிக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு என்னுடைய கருத்து. அப்போ மேக்சிமம் சுக்கரனுடைய அம்சத்தை டெவலப் பண்ணிங்க. என்ன பண்ணலாம் சுக்கரனுடைய அம்சத்தை? சம்சாரம் புடவை இருக்கு இல்லையா, அதே பெண்கள் வந்து கணவன் வந்து கிட்டேயே வரல, இந்த சனி டாமினேட்டட் கணவன் எப்போவுமே வேலை வேலைன்னு இருக்கான், நைட்டு 12 மணி கூட கம்ப்யூட்டர் கெட்டிமாக பிடிச்சிக்கின்னு கட்டி பிடிச்சின்னு அதுங்கிறான். அப்போ கணவனை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன வழி? அதுக்கு தான் வந்து பெண்கள் வந்து ஜிலு ஜிலு ஓசையில் அவங்க உடம்புல வச்சுக்கணும். அப்போ காலில் வெள்ளி கொலுசு போடணும். வெள்ளி கொலுசு போட்ட பெண்களுடைய கணவர் பாருங்கள் சுற்றி சுற்றி வருவார் அந்த பொண்ணை. நீங்கள் யாரை வேணா பாருங்கள். இப்போ சிலர் வந்து எனக்கு 40 வயசு ஆகி போச்சு, என் குழந்தை பெருசாகி போச்சு, பொண்ணு வயசுக்கு வந்துட்டான், ஆனாலும் நான் கொலுசெல்லாம் கட்டி வச்சிடுறேன் அப்படின்னு கட்டி வச்சுருவாங்க. சிலர் வெறும் சத்தம் இல்லாத கொலுசு போட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. புரோஜனமே கிடையாது சத்தம் இல்லாத கொலுசு. நாட் பேடு அஃப்கோர்ஸு, பட் இருந்தாலும் சத்தம் இருக்கணும், சத்தம் வரணும். அப்போது சத்தம் வந்தால் தான் திரும்பி பார்க்குறோம். பாருங்கள், சத்தம் வந்த பிறகு தான் சார் ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. அப்போது சத்தம் வரலைன்னா எப்படி எடுக்க முடியும்? அப்போ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, உன்னுடைய மெட்டி ஒலி ஓசை என் காதிலே மொல்லமாக கேட்டது. மெட்டி ஒலி ஓசை காதில் மொல்லமாக கேட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்பா மெட்டி வந்து காலில் இருக்குது, கீழே இருக்குது, காது வந்து மேலே இருக்குது, இது எப்படி மொல்லமாக கேட்குதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? கிடையாது. இன்னும் சுக்கரன் கிட்ட வரவே இல்லை. நீங்கள் இன்னும் கால் இருக்கும் இடம் தலை இருக்குது, தலை இருக்கும் இடம் கால் இருக்குது. ஆனால் தான் அந்த மெட்டி ஒலி வந்து காதில் லேசாக கேட்கும். அப்போ சுக்கரன் விளையாடணுன்னா எங்கே விளையாடணும் சொல்லுங்கள்? இது மாதிரி நான் காதில் கேட்குது சத்தமாக வரல மைக்கு வச்சுக்கணுன்னு மைக்கு வச்சுன்னு பேசின்னு இருந்தால் என்ன அர்த்தம்? வாட் இஸ் த யூஸு என்ன? அப்போது அதுவும் போயிடுச்சு. இப்போ சினிமா அரசியல்வாதிங்க சினிமா நடிகருங்கெல்லாம் ஏன் அடிக்கடிக்க கல்யாணம் பண்ணினே இருக்கிறாங்க? சுக்கரனை ரெனியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. சுக்கரனை வந்து ரெனியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒன்றா பாருங்கள், சுக்கரன் ரெனியூ பண்ணிகிட்டே இருங்க. தசரத மகாராஜையே 60,000 கல்யாணம் பண்ணார். வருஷம் ஒரு பொண்டாட்டி கட்டினார். ஏன்னா அவர் சாப விமோசனம் வந்து போச்சு, இங்கே போச்சு, கார்த்திகை வீரன் அடிக்க வந்துட்டான், ஆனாலும் தப்பிக்கிறதுக்காக பண்ணாருன்னு இந்த கதையெல்லாம் விடுவாங்க. பட் தட் இஸ் நாட் ராங்கு. அது கரெக்டாக ரைட்டோ அது வேறு விஷயம். ஆனால் சுக்கரனை மீட்டு எடுக்கிறார். வருஷம் ஒரு பொண்டாட்டி கட்டி புது மாப்பிள்ளை எப்போவுமே வந்து தலை தீபாவளி தான் அவருக்கு, என்றைக்கு ஒவ்வொரு தீபாவளியும். அப்போ சுக்கரன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. மாப்பிள்ளை மாதிரி இருங்க, மாப்பிள்ளை மாதிரி இருங்க. நான் கருப்பாக இருக்கேன், மாப்பிள்ளை மாதிரி எப்படி சார் இருக்குது அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கணும். இப்போ கிளியோபாட்ரா கருப்பு தான், கலையாக தானே இருக்கான் சொல்லுங்கள். இப்போ மிதுன லக்னக்காரர்கள் பாருங்கள், கருப்பாக இருந்தால் சிவப்பாக இருப்பாங்க, சிவப்பாக இருந்தால் கருப்பாக இருப்பாங்க. பட் என்ன இருந்தாலும் அட்ராக்டிவ் டு அப்படி சுண்டி இழுக்கக்கூடிய பலம் வந்து மிதுன லக்னத்துக்கு இருக்கா இல்லையா? அப்போ ஏன் மிதுன லக்னத்துக்கு மட்டும் ஏன் அது இருக்கு? ஏன்னா மிதுன லக்னத்தினுடைய எண்ணங்கள் வந்து 5ஆம் இடம். ஒரு மனிதனுடைய எண்ணம், ஒரு லக்னம், நமக்கு என்ன லக்னம் இருக்கோ லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல 5ஆம் பாவம் என்னவோ அந்த பாவம் வந்து நம்ம மைண்டில் ஓடும் எப்பவுமே. நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லக்னாதிபதி நின்ற வீடு அது இதுன்னு இன்னும் கொஞ்சம் கூட்டினே போகலாம், அது வேறு விஷயம். அப்போ சினிமா நடிகர்கள் மாதிரி அடிக்கடிக்க சேஞ்ச் யுவர் செல்ஃப், மேக் யுவர் செல்ஃப். அட்லீஸ்ட் உங்களுடைய வாகனங்களையாவது சேஞ்ச் பண்ணுங்கள். நான் 18 வருஷமாக இதே ஸ்கூட்டர் தான் சார் வச்சுங்கிறேன். ஏன் இது அசிங்கமாக இல்லை நீ சொல்கிறதுக்கு? உனக்கு ஸ்கூட்டர் மாற்றியா? ஆள் மாறும், ஸ்கூட்டர் மாற்று, வீட்டுக்கு கலர் மாற்று, பச்சை கலர் அடித்தா ப்ளூ கலர் அடி, மாற்றினேரு. பெட் ஸ்ப்ரெட்டு மாற்று. பெட் ஸ்ப்ரெட்டை மாற்றுறாங்களா நிறைய பேர்? மாற்றதே இல்லை.
பெட் ஸ்ப்ரெட்டு கூட மாற்றாதீங்கப்பா. நேற்று உங்கள் சம்சாரம் கட்டின புடவையை இன்றைக்கி விரிச்சு போட்டுட்டு படுங்க, அது போதும். ஆனால் புடவை மாற்றினே இருக்கணும். கட்டி கழட்டின புடவையே போடுங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் வேலை செய்தா இல்லையா பாருங்கள். சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு வந்து வேஷ்டியில் வந்து குழந்தைய தொட்டி கட்டி போடுறாங்க. ஏன்? வேஷ்டி வந்து செவ்வாயோட அம்சம், ஆணோட அம்சம். பலம் இருக்கணும். அப்போ அந்த குழந்தைக்கு வந்து பலம் இருக்கணும், உயிர் பலம் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி செவ்வாயோட 1, 8, 10 பாவங்கள் வந்து சிறப்பாக இருக்கணும். அதுக்காக தான் அந்த வேஷ்டியில் கொடுத்தது. சுக்கிரன் தான் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, 2, 7, 12. அப்போ 2, 7, 12 பலமாகணுன்னா புடவை போட்டுங்க. 1, 8 பலமாகணும், 1, 8, 10 பலமாகணுன்னா வேஷ்டி கட்டிங்க. இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, சாதாரணமாக பாருங்கள், பெண்களே பாருங்கள், ஒரு கிராப் வச்ச பொண்ணு பாருங்கள், பேண்ட்டு போட்ட பொண்ணு பாருங்கள், டிஷர்ட் போட்ட பொண்ணை பாருங்கள், அதெல்லாம் பாருங்கள், அங்கே செவ்வாய் கொஞ்சம் வேலை செய்தா இல்லையா பாருங்கள். கண்டிப்பாக வேலை செய்யும். அந்த பெண்களோட ஜாதகத்தில் நிச்சயமாக வேலை செய்யும், டெஃபினட்டாக வேலை செய்யும். அப்போது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உத்தியோகமும் கிடச்சிடும். இது மாதிரி கிராப் வெட்டின பொண்ணுக்கு, டிஷர்ட் போட்ட பொண்ணுக்கு, பேண்ட்டு போட்ட பொண்ணுக்கெலாம் நிச்சயமாக. இந்த அழுகு சொக்கா போட்டுங்கிற பையனுக்கு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது, வாய்ப்பே கிடையாது. என்ன? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதை ரெகுலராக பண்ணிட்டுருணும். இப்போ இந்த சுக்கலம் குறை எதுக்கு? எல்லாருக்கும் சுக்கலம் வந்து சுக்கரத்தில் குறை எப்போ ஏற்படும் அப்படின்னா, லக்னாதிபதி நீச்சமாக இருந்தால், லக்னாதிபதி லக்னத்தில் ஒரு நீச்சன் இருந்தால், லக்னாதிபதி அஸ்தங்கமான ரைட் சார், இதோ முடிச்சிடுறேன் சார். ஸோ இது மாதிரி நீச்சம் வந்துட்டு வந்துடும். அப்போது இதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது வாலிபம் என்பது கணிகின்ற வேடம், வந்தது வரட்ட வேண்டும் முழு மூடன். அப்போ வாலிபம் என்பது கணிகின்ற வேடம். அப்போ ஒரு பழம் காய் வந்து செடியில் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பழமாகி கீழே ஊந்துடும். அப்போ வாலிபம் என்பதும் அதே கதி தான், சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனாலும் நம்ம முடிய வைக்கக்கூடாது, அதுதான் நம்மளுடைய திறமை. அப்போ சுக்கரனை வந்து மேக்சிமம் டெவலப் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணலாம்? காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், இவை 3 முறையே சாப்பிட்டால் கோல் உண்டும் கிழவன் கூட கோலை விசிறி எடுத்து குமரனை போல நடப்பானே. இது அட்லீஸ்ட் அப்போ ஃபுட் ஹேபிட்ஸை வந்து நீங்கள் மேக் யுவர் செல்ஃப் நல்லா வச்சுக்கணும். சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. அப்போ சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லது இருக்கும். அப்போ எதுவுமே வந்து அளவறிந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டிங்கன்னா சுக்கிரனுடைய லீலா வினோதங்கள் எப்பொழுதுமே தொடர்ந்து இருக்கலாம், கண்டிப்பாக தொடர்ந்து இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். சுக்கிரனுடைய இதில் வந்து மிருக சஞ்சீவினி மந்திரம் தெரிஞ்சவர். அப்போ என்ன அர்த்தம்? இறந்தவர்களையே பிறக்கக்கூடியது. அப்போது ஒரு முறை நீங்கள் 12ஆம் பாவத்துக்குள்ளே போய் ஊந்து ஏந்து வெளியே வந்தீங்கன்னா அங்கேயே ஃப்ளாட் ஆகிடுறீங்க. ஃப்ளாட் ஆன உடனே செத்து போன மாதிரி தான் கணக்கு. கரெக்டாக? மறுபடியும் 5 நாள் பொறுத்து மறுபடியும் ஏந்துக்கிறீங்க. இதுதான் மிருக சஞ்சீவினி. மறுபடியும் உடறதில்லை. அப்போ செத்து போனவன் பறந்து வருகிறான்னா இதுதான் சுக்கிரனுடைய அம்சம்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க. புரிஞ்சுக்கணுன்னா லைஃப் வந்து ஹாப்பியாக, என்ஜாயபுளாக, ரொம்ப ஜாலியாக, சந்தோஷமாக, எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். சார் பணம் இருந்தால் தான் சந்தோஷம்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. என்னை கேட்டால் பணமே வேண்டியதில்லை நமக்கு. அது பணம் வரும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் சுக்கிரன் அம்சம் இப்போ டெவலப் பண்ணிங்கனாவே பணம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். வீட்டை சுற்றி கண்ணாடி வச்சுங்க. வீட்டில் வந்து ஹாலில் ஒரு கண்ணாடி, பெட்ரூமில் ஒரு கண்ணாடி, பாத்ரூமில் ஒரு கண்ணாடி, என்ட்ரன்ஸில் ஒரு கண்ணாடி, பெரிய பெரிய கண்ணாடியாக. இப்போல்லாம் பிளாட்ஃபார்ம்லேயே கண்ணாடி விற்கிறான். 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கெல்லாம் சூப்பராக பெரிய பெரிய கண்ணாடிலாம் 5 அடி கண்ணாடிலாம் விற்கிறான். அது மாதிரி வாங்கி வாங்கி அங்கங்கே வைங்க, கண்ணாடி வீட்டில் வைங்க. ஏன் கண்ணாடினா அது ரிஃப்ளெக்டர். நம்ம முகத்தை நம்ம மூஞ்சி பார்க்கணும். தான் இந்த மூஞ்சிக்கு இத்தனை பொண்ணு சிரிக்குதுன்னா மூஞ்சி இன்னும் கொஞ்சம் நல்லா மேக்கப் பண்ணால் எத்தனை பொண்ணு சிரிக்கும். அந்த சிரிப்பு தான் ஒரு சந்தோஷமாக சிரிக்கணும். எல்லோரும் சிரிங்க பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர். நன்றி, தேங்க்யூ வெரி மச்.
தேங்க்யூ சார், நன்றி சார். ஏன் சார் தேங்க்யூ சார். அன்பு நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் ஒரு மயான அமைதினே சொல்லலாம் சுக்கிரனை பற்றி பேசும்போது. அப்படி ஒரு அமைதியை கொடுத்துட்டார். ஏன்னா வள்ளுவர் சொன்னார், அந்த சுக்கிரன் காலம் அல்லது சுக்கிரனுடைய செயல்படும்போது அமைதி தான். அந்த அமைதியை அவங்களுக்கு கொடுத்தார். இன்னும் 2-3 பேர் பேச வேண்டியது இருக்கிறது. மீனாட்சி சுந்தரம், சிவகாசியில் இருக்கக்கூடிய கரு நாகராஜன், கலை பாபா எல்லாம் பேச வேண்டியிருக்கிறது. அதனால் நான் யாருக்குமே டயம் விதிக்கலை. அது திருப்பூர் மீனாட்சி வந்திருக்காங்க. அதனால் ஒவ்வொருவரும் கூடுமானவரை கொஞ்சம் குறைத்து ஒரு 20 நிமிஷம் எடுத்திங்கன்னா கூடுமானவரை ஒரு 5 மணிக்கு விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 3:45. என்ன வேணும் உங்களுக்கு? எது வேண்டாமா? இல்லை, உங்களுக்கு பதிலாக நான் போகிறேன், உட்காருங்க. அதனால் மீனாட்சி அவர்கள் இப்போ மணி 3:45, 4:05க்கு முடிச்சிட மாதிரி ரொம்ப அன்புடன், ஏன்னா அது என்னுடைய பிள்ளை, எங்கள் வீட்டு பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. அதுவா நான் இந்த நாள் இல்லாட்டாலும் வீட்டில் வந்து அம்மாட்ட சாப்பாடு போட்டு சாப்பிட்டு, இல்லைன்னா அதுவும் சமைச்சு சாப்பிட்டுட்டு போகிற பிள்ளை. அது மாதிரி தான் குரு நாகராஜ். இவங்கெல்லாம் கோச்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் பேசுனீங்கன்னா ஒரு 5 மணிக்கெல்லாம் நம்ம முடிச்சிடணும் அப்படிங்கிறது என்னுடைய எப்போதைய கொள்கை. இன்னொருத்தரும் வர்றாரு, ஜானகிராமனும் வர்றாரு. அவரைத்தான் இங்கே ஒரு ஆலோசகர். அதனால் நம்ம மீனாட்சி ஒரு 20 நிமிஷம் பேசட்டும். இல்லை, நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு தெரியல, உங்களை பற்றி ஒரு 2 நிமிஷம். அனைவருக்கும் நமஸ்காரம். இது என்னென்னா, பாலான் மீட்டிங் வந்து நான் 2-3 மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் வேலூரில். அவருக்குனுங்க ஒரு ரசிகர் பட்டாளம் பயங்கரமாக இருக்குது. உண்மையிலே நல்லா செம காமெடியாக பேசுவார் அவர்.